வணக்கம். நான் கற்பகவள்ளி. குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவோட யூடியூப் சேனலில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் அதோமுக ஸ்வானாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், வேரியேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். சூரிய நமஸ்காரில் நம்ம பண்ணக்கூடிய இந்த அதோமுக ஸ்வானாசனம் ஒரு முக்கியமான இன்வெர்டட் போஸ். டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக்னு சொல்லுவாங்க, இல்லை டவுன் டாக்னு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனம். இந்த அதோமுக ஸ்வானாசனத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த அதோமுக ஸ்வானாசனம் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக கொண்டு போகிறதுனால. ஸோ ஹெட்டேக் இருக்குது, இல்லை டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, அதுக்கு எல்லாமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சயாட்டிக்கா இருக்குது, இல்லைனா லோயர் பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதை தவிர நம்மளோட கைகள் அண்ட் கால்கள், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட காஃப் மசில்ஸ், நம்மளோட ஷோல்டர்ஸ், நம்மளோட கால் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச், இந்த மாதிரியான தவிர ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரியான முக்கியமான மசில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் நடக்குது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஒரே ஆசனால் நடக்கிறதுனால இது ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு போஸ். அதை தவிர நம்மளோட மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ், மெனோபாஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தலை வலி இருக்குது அப்படின்னா இந்த போஸை பில்லோ சப்போர்ட் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு தலையிலேருந்து பெயின் குறையிறது நம்மளால் நல்லாவே உணர முடியும். ஹை பிளட் ப்ரெஷருக்கு தெரப்பட்டிக்கல் யூஸாக நம்ம இந்த அதோமுக ஸ்வானாசனத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எல்லா விதமான முக்கியமான டிஸார்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடிகிறதால இந்த அதோமுக ஸ்வானாசனம் ஒரு நல்ல ஆசனம், ஒரு மிகச்சிறந்த நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆசனம் அப்படின்னே சொல்லலாம். இதை யார் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை டயரியா அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த அதோமுக ஸ்வானாசனம் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதை தவிர ஹை பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் சப்போர்ட் வச்சு தான் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி இந்த அதோமுக ஸ்வானாசனம் பண்ணோன்னா இதோட பெனிஃபிட்ஸை நம்ம பெற முடியும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஒரே போஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ் இந்த அதோமுக ஸ்வானாசனா. இதை தவிர இது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போஸ். மைண்ட் அண்ட் பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுனால பிபியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மைண்டை ரொம்ப காம் டவுன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை தவிர நம்ம பாடியில் நம்மளோட ஸ்பைனை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயாட்டிக்கா பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும், லோயர் பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த போஸ் தாராளமாக அவங்க செய்யலாம். செய்யும்போது காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சயாட்டிக்கா பெயின் குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும். ஸோ இந்த அதோமுக ஸ்வானாசனத்தில் என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம், சில சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஆசனாவை கொஞ்சம் நம்ம கஷ்டமானதாக ஆக்கிக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே அதோமுக ஸ்வானாசனம் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதோமுக ஸ்வானாசனமோட வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.